ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். தளபதி விஜய் நடிப்பில் வினோத் இயக்கத்தில் கேவின் ப்ரொடக்ஷனில் உருவாகி உள்ள படம் தான் ஜனநாயகன். சொல்லவே கஷ்டமான விஷயந்தான். ஏன்னா லீக்குடு இந்த படம் ரிலீஸுக்கு முன்னரே ஆகிடுச்சு. ப்ரொடியூசர் ரொம்பவே மனம் போயிருப்பார். யாராலையும் ஆறுதல் சொல்ல முடியாத அளவுக்கு தான் அவர் இருப்பார். அவரோட மனநிலை அப்படி தான் இருக்கும். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 500 கோடி பட்ஜெட் அப்படின்ற மாரி சொல்கிறாங்க. அந்த பட்ஜெட்டை திருப்பி எடுக்கிறதுன்றது விஜய் படமாகவே இருந்தாலுமே அந்த படத்தை ஒரு கசிந்ததுனால ஒரு வருத்தத்தில் யாராக இருந்தாலுமே இருப்பாங்க. அதனால் எல்லாருக்கும் நடக்கிற விஷயந்தான். ஒரு கனவோடு எடுத்திருப்பார். இத்தனை கோடி லாபம் கிடைக்கும், இத்தனை வரவேற்பு கிடைக்கும், நல்ல முன்னேறலாம் அப்படின்ற மாரி அந்த கனவு எல்லாமே செய்யக்குள்ளே எல்லாருக்குமே வருத்தம்ன்றது ஏற்படும். சரி, இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாரி எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. நீங்களுமே எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. அது எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாரி அந்த தகவலை தான் இந்த வீடியோ சொல்ல போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுறேன். அதுமாதிரி நம்ம சேனலுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் இப்போ கொஞ்சம் வைரலாக போய்கிட்டு இருக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா, விஜய் அவர்கள் திரும்பி ஒரு படத்தை நடிக்க போகிறாரு. ஏன்னா கேவின் ப்ரொடக்ஷனோட நஷ்டஈடுக்கு இழப்புக்கு ஈடு கட்டுற விதமாக ஒரு படம் நடித்து கொடுக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி அதை பற்றின டீட்டெயிலோடு அடுத்த வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். ஷார்ட்ஸாவோ இல்லை ஃபுல் வீடியோவோ வேணுமான்றதையும் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. அதை பொறுத்து நான் போஸ்ட் பண்ணிவிடுவேன் சீக்கிரமாக. சரி, இந்த படம் எப்போ தான் ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி யாராவது எதிர்பார்த்துட்டிங்கன்னா, இந்த படம் ஏப்ரல் 24 ரிலீஸ் ஆக போகுதான் அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட கன்ஃபார்மாக நியூஸ் வந்துருச்சு. சென்சார் போர்டு கிட்டேயுமே கேவின் ப்ரொடக்ஷனில் ரொம்பவே ரிக்வெஸ்ட் பண்ணிட்டே இருக்காங்க. ஏன்னா இந்த படம் லீக் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே பொறுமையாக அந்த செட் ஆகுது பரபரன்னு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. எலெக்ஷனுக்கு மறுநாளே இந்த படம் ரிலீஸ் ஆகுது நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. இப்போ கேவின் ப்ரொடக்ஷன் சார்பில் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லாம் கிட்டலாம் பேசிட்டு இருக்காங்க. அவங்கள ஓகே சொன்ன பிறகு ஓடிடி கிட்டலாம் பேசிட்டு கன்ஃபார்மாக ஏப்ரல் 24 ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படி ஏப்ரல் 24 ரிலீஸ் ஆகும்னா ஏப்ரல் 29க்குள்ளே கண்டிப்பாக படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி நம்பப்படுறது. சரி, வெயிட் பண்ணி பார்ப்போம். வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம இந்த மாதிரி சேனல்லாம் அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.